எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். हमें स्क्वाडन चाहिए जिसका नेतृत्व आप करें। और सुनिए, उस समय अमेरिका में भारत के राजदूत बीके नेहरू, जो नेहरू जी के भतीजे थे, उन्होंने अपनी किताब गुड गाइज सेकंड में सर उन्होंने लिखा कि जब मैं वो पत्र देने जा रहा था प्रेसिडेंट के एडवाइजर को, तो मुझे इतनी शर्म महसूस हो रही थी जब अपनी एयरफोर्स की कमांड उनको दे रहे, मैं रोया था। बीके नेहरू की किताब गुड गाइज फिनिश सेकंड। तो सर, ज्ञान और अज्ञान दोनों को समझ में रखकर तब देश के बारे में विचार करना चाहिए। Now everybody take their seat, please. Everybody take their seat, please, please, please. Let us do our regular. So you want to say something? Yeah. Then you ask your people to go to the. Why every time they are coming to behind you? So we are here to protect you. Are they going to protect you? And they agree immediately. You see how disciplined people. How disciplined? Every time they are coming to the front is not discipline. Sir, don't create new discipline. Let them be in their seat. सर, मेरा एक ही निवेदन आपसे है कि ये बार बार नेहरू जी को गालियां देना, इंदिरा जी को गालियां देना, अपोजिशन लीडर के लिए आपने जो शब्द उपयोग करे वो खंडनीय है। और वो ये चाहते हैं कि भाई ये नरवणे की किताब है, इसमें क्या है मुझे मालूम नहीं, मैं पढ़ के बताता हूं। Don't take this again. No. I'm not going to allow. This is not authenticated. This is not authenticated. This is not approved by the Defense Ministry. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. ஆளும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொத்தடிமை தொழிலாளர்கள் என்கிற ஒரு கடுமையான வார்த்தையை மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பயன்படுத்தி இருக்கிறார். இன்று காலை மாநிலங்களவை கூடியது முதலே ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. கார்கே அவர்கள் எழுப்பிய மிக முக்கியமான விவகாரம், மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை பேச விடவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அது வேறு அவை சார்ந்த விஷயம், அந்த அவையில் நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கே எழுப்ப முடியாது என்று சொன்னதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை முன்னவர் ஜேபி நட்டா அவர்கள் ராகுல் காந்தி கூடுதலாக 20 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கோரினார். நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், நீங்கள் எவ்வளவு பேச வேண்டும் என்றாலும் பேசுங்கள் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் விதிமுறைகளை ஒருபோதும் கடைபிடித்து நடப்பது இல்லை. நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு முதலில் நாடாளுமன்றத்தின் விதிமுறைகளை கடைபிடித்து நடப்பது எப்படி என்று நீங்கள் பாடம் எடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த அவையினுடைய மூத்த உறுப்பினர். ராகுல் காந்திக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும் என்று ஜேபி நட்டா அவர்கள் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் கார்கே அவர்கள், ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொத்தடிமை தொழிலாளர்களாக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் நாங்கள் எதிர்க்கட்சியை பொறுத்தவரை ஆளும் கட்சி உறுப்பினர்களைப் போல மற்றவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதோ அவதூறு செய்வதோ ஒருபோதும் நாங்கள் ஈடுபடுவது இல்லை என்று ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், கார்கே அவர்கள் குறிப்பிட்ட லிஞ்சிங் என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சி செய்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு டெய்லர் பட்ட பகலில் ஹிந்து என்ற ஒரே காரணத்திற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதே போல கேரளாவிலே காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது ஒரு ஆசிரியர் அவருடைய கைகள் வெட்டப்பட்டன. ஆனால் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இவர்களுக்கு அபியூஸை பற்றியோ லிஞ்சிங் பற்றியோ பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. இவர்களுடைய அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அப்போது தொடர்ந்து குறுக்கிட்டு பேசிய கார்கே அவர்கள், இவர்கள் எங்களை பற்றி எப்படியெல்லாமோ அவதூறு செய்கிறார்கள், குறிப்பாக நேருவை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், இந்திரா காந்தியை பற்றி எல்லாம் அவதூறாக பேசுகிறார்கள் என்று மாறி மாறி இப்படி குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள். தொடர்ந்து இரு தரப்பிலுமே காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் தற்போது மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.